வணக்கம். HTMLல டெக்ஸ்ட்டை சரியா ஹேண்டில் பண்றத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். அதாவது ஒரு சாதாரண பேராகிராஃப்ல இருந்து ஒரு அழகான கவிதை வரைக்கும் எப்படி நம்ம வெப் பேஜ்ல கொண்டு வரதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போது வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். நீங்க உங்க கோட்ல டைப் பண்ற டெக்ஸ்ட ஒரு பிரவுசர் அப்படியேவா டிஸ்ப்ளே பண்ணுது, இல்ல அதுக்குன்னு தனியா சில ரூல்ஸ் எல்லாம் வச்சிருக்கா? வாங்க இதுக்கு பின்னால இருக்கிற ரகசியத்தை நாம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். சரி, நாம முதல்ல பார்க்க போறது ரொம்பவே பேசிக்கான ஒரு விஷயம். HTML பேராகிராஃப்ஸ். வெப் பேஜ்கள்ல நாம பார்க்குற டெக்ஸ்டுக்கு இதுதான் அஸ்திவாரம்னே சொல்லலாம். இதோ இந்த P டேக் தான் அது. வெப் பேஜ்கள்ல ஒரு டெக்ஸ்ட் பிளாக்கை உருவாக்குறதுக்கு இதுதான் அடிப்படை. நீங்க P டேக்குக்குள்ள என்ன கொடுத்தாலும் அது தானாவே ஒரு புது லைன்ல தான் ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்ல, பிரவுசரே அந்த பேராகிராஃப்க்கு முன்னாடியும் பின்னாடியும் கொஞ்சம் இடம் விட்டுடும். இதனால உங்க பேஜ் பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாவும் படிக்கிறதுக்கு ஈஸியாவும் இருக்கும். இப்போதான் ஒரு முக்கியமான ட்விஸ்டே வருது. நீங்க உங்க கோட்ல டெக்ஸ்ட் எப்படி டைப் பண்றீங்களோ பிரவுசர் அதை அப்படியே காட்டாது. ஆமா, பிரவுசருக்குன்னு சில சொந்த விதிகள் இருக்கு. அது என்னன்னு ஒரு உதாரணத்தோட பார்த்தா உங்களுக்கு தெளிவா புரியும். இப்போ இந்த ஸ்கிரீன்ல இடது பக்கம் பாருங்க. கோட்ல எவ்ளோ எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ், எவ்ளோ லைன் பிரேக்ஸ் இருக்கு. ஆனா வலது பக்கம் பிரவுசர்ல அது எப்படி தெரியுதுன்னு பாருங்க. எல்லா ஸ்பேஸும் லைன் பிரேக்கும் போய் ஒரே வரியா சுருங்கிடுச்சு. அடடா, என்ன ஏதுன்னு தோணுதா? பிரவுசர் எதுக்கு இப்படி செய்யுதுன்னா தேவையில்லாத ஃபார்மேட்டிங் குழப்பத்தை தவிர்க்கிறதுக்கும் டெவலப்பர்ஸ்க்கு முழு கண்ட்ரோல் கொடுக்கறதுக்கும் தான். ஆனா இதுதான் பல புதுசா கோட் பண்றவங்களுக்கு வர்ற முதல் ஷாக். பிரவுசரோட இந்த விதிய இன்னும் நல்லா புரிஞ்சிக்க வாங்க ஒரு கவிதை எடுத்துக்கலாம். இதை நாம கவிதை சிக்கல் அப்படின்னு சொல்லலாம். இங்க பாருங்க, ஒரு கவிதைய அதோட வரிகளோட ரொம்ப அழகா கோடுல ஃபார்மேட் பண்ணிருக்கு. பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல? இத பார்த்தா பிரவுசர்லயும் இது அப்படியே தானே வரணும்னு நாம எல்லாரும் எதிர்பார்ப்போம். ஆனா நிஜத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? பாத்தீங்களா, நாம எதிர்பார்த்ததுக்கு அப்படியே உல்டாவா நடந்துருச்சு. அந்த முழு கவிதையும் ஒரே வரியில ஒரு ஃபார்மேட்டும் இல்லாம ஒரே குழப்பமா தெரியுது. ஏன்னா பிரவுசர் நாம கொடுத்த லைன் பிரேக்கையோ ஸ்பேஸையோ கண்டுக்கவே இல்ல. சரி, இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி, இந்த அழகான ஃபார்மேட்டிங்கை எப்படி திரும்ப கொண்டு வர்றது? கவலையே வேண்டாம். இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு HTMLல சில சூப்பரான டேக்ஸ் இருக்கு. வாங்க அதை ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல பார்க்க போறது HR டேக். இது ஒரு நீளமான கோட்டை உருவாக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பேஜ்ல ரெண்டு வேற வேற செக்ஷனை பிரிக்க இதை யூஸ் பண்ணலாம். ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயத்துக்கு மாறுறத காட்ட இது உதவும். இதுக்கு க்ளோசிங் டேக் கிடையாது, அதனால இதை ஒரு எம்டி டேக்னு சொல்லுவோம். அடுத்து பிரேக் டேக். இது ஒரே ஒரு லைன் பிரேக்கை உருவாக்கும். அதாவது ஒரு புது பேராகிராஃப் ஆரம்பிக்காம அடுத்த லைனுக்கு மட்டும் போகணும்னா இதை யூஸ் பண்ணலாம். நம்ம கவிதைக்கு இது ஒரு தீர்வா இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு வரைக்கும் இதை போட்டுட்டு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. இதை விட ஒரு நல்ல வழி இருக்கு. இதுவும் ஒரு எம்டி டேக் தான். சரி, இப்ப நம்ம கவிதை சிக்கலுக்கான உண்மையான ஹீரோ வராரு. அதுதான் ப்ரீ ஃபார்மேட்டட் டேக். இதோட அர்த்தம் ப்ரீ ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட். அதாவது இந்த டேகுக்குள்ள நீங்க டெக்ஸ்ட்டை எப்படி டைப் பண்றீங்களோ அதே ஸ்பேஸ், அதே லைன் பிரேக்கோட ஒரு புள்ளி கூட மாறாம அப்படியே பிரவுசர்ல காட்டும். இதுதாங்க நமக்கு தேவை. இங்க பாருங்க, ப்ரீ டேக் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கவிதை எவ்ளோ அழகா அதோட ஒரிஜினல் ஃபார்மேட்டோட தெரியுது. நம்ம பிரச்சனைக்கு ஒரு அருமையான தீர்வு கிடைச்சிருச்சு. நிஜமாவே பார்க்க ரொம்ப திருப்தியா இருக்கு இல்லையா? சூப்பர். இப்ப நாம கத்துக்கிட்ட முக்கியமான டேக்ஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை வேகமா ரிவைஸ் பண்ணிடலாம். அப்பதான் உங்க மனசுல இது நல்லா பதியும். இந்த டேபிள ஒரு தடவை பாருங்க. P பேராகிராஃபுக்கும் HR ஒரு கோடு போடுறதுக்கும், BR லைன் பிரேக் பண்றதுக்கும், அப்புறம் ரொம்ப முக்கியமா ப்ரீ நம்ம ஃபார்மேட்டிங்கை அப்படியே காப்பாத்துறதுக்கும் யூஸ் ஆகுது. இந்த நாலுமே HTMLல டெக்ஸ்ட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான கருவிகள். சரி, இந்த விளக்கத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சின்ன டெஸ்ட். இந்த ஸ்கிரீன்ல இருக்க ஸ்டேட்மெண்ட் சரியா இல்ல தப்பா? HTML பத்திகள் எப்போதும் புதிய வரியில் தொடங்கும். நாம இன்னைக்கு கத்துக்கிட்டதை வச்சு யோசிச்சு பாருங்க. இதுக்கான பதில் உங்களுக்கே தெரியும் நம்புறேன்.